இன்றைக்கி அருமையான கொள்ளு ரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொள்ளு நல்லா கழுகிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்த பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டு அது கூடவே வந்து ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்சு வச்சுக்கக்கூடிய அந்த கொள்ளு தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு இதில் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஊற்றின பிறகு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா இடிச்சிட்டு 3 பல்லு பூண்டு, 3 சின்ன வெங்காயமும் அது கூடவே போட்டு நல்லா இடித்து அந்த இடித்தது வந்து அந்த ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கக்கூடியதுலேயே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு கடாய் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு 2 கட்டி பெருங்காயம் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறேன். அந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டு நம்ம கரைச்சி வச்ச அந்த கரைசலையும் சேர்த்திட்டு மேலே மல்லி இலைகளை தூவினா ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆயிடும். சளி, இருமல், உடல் வலி எல்லாமே போயிடும்.